Hello 7th standard students. In the video வந்து நம்ம polymer chemistry lesson ஓட book back question answer பார்க்கலாம். 1 mark questionலாம் ஏற்கனவே ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ வேகமாக நம்ம கொஸ்டின் ஆன்சரோட ஆன்சர்ஸ் எல்லாம் இப்போ மார்க் பண்ணி தர பாருங்கள். மார்க் பண்ணுறப்பே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா இப்போ கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போகலாம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரோமன் நம்பர் 9 புக்கில் வந்து பேஜ் நம்பர் 64 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பாலிமர்ஸ் தட் மேக் அப் த காட்டன்? இது வந்து செல்லுலோஸ். புக்குக்குள்ளேயே ஆன்சர் இருக்குது, ஆனால் ஒன் வேர்டு ஆன்சர்ன்றதுனால பக்கத்துலேயே எழுதியிருக்கேன் நான். CELLULOSE. அடுத்து வாட் கிவ்ஸ் பிளாஸ்டிக் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்? அது வந்து பேஜ் 51 இருக்குது, அப்புறம் மார்க் பண்ணி தரேன். தேர்ட் ஒன், இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு பேன் பிளாஸ்டிக் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், ஒய்? இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே எழுதியிருக்கேன் நோட்ஸாக, நீங்களும் வந்து புக்கு மேலே எழுதிக்கோங்க, அப்புறம் கிளாஸ் ஒர்க் எழுதுகிறப்போ தனியாக எழுதிக்கோங்க. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, அது கொஷின் மீனிங் என்ன? இப்போ பிளாஸ்டிக்கை வந்து எரிக்கக்கூடாது, சிந்தட்டிக் ஃபைபர்ஸையும் எரிக்கக்கூடாது, அப்படி எரித்தா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எரிக்கக்கூடாது, எதனால் எரிக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஆன்சர் உங்களுக்கு 2 லைன்லேயே நான் கொடுத்துட்டேன். பிகாஸ் பாய்ஸ்னஸ் கேஸஸ் ஆர் ரிலீஸ்டு. அதை எரிக்கிறப்ப என்ன ஆகும், பாய்ஸ்னஸ் கேஸ், விஷமான ரொம்ப இது இல்லை, ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். பாய்சனஸ் கேஸஸ் ஆர் ரிலீஸ்டு, இட் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், எ பக்கெட் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் டஸ் நாட் ரஸ்ட் லைக் எ பக்கெட் மேட் ஆஃப் அயன். இரும்பு மாதிரி பிளாஸ்டிக் வந்து துருப்பிடிக்கிறது இல்லை, அதுக்கு ரீசன் என்ன? அங்கே எழுதியிருக்க பாருங்கள் ஆன்சரு. பிகாஸ் அயன் ரியாக்ட் வித் ஏர். அந்த தண்ணி கூடயும் ஏரில் இருக்க ஆக்சிஜன் கூடயும் என்ன பண்ணும், அயன் வந்து ரியாக்ஷன் பண்ணும். பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணாது, ரியாக்ஷன் பண்ணாது, வாட்டர் கூடயும் ஆக்சிஜன் கூடயும். அதுதான் சிம்பிளாக நான் ஒரே லைனில் எழுதிட்டேன் அது ரெண்டையும். பிகாஸ் அயன் ரியாக்ட் வித் ஏர், இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் டு நாட் ரியாக்ட் வித் ஏர், அது படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒய் இஸ் இட் பெட்டர் டு அவாய்ட் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்? எதனால் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்? அது ஆன்சர் வந்து பேஜ் 55 இருக்குது. அடுத்து கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். இது 2 வேர்டு தான், அதுவும் வந்து ஆன்சர் பேஜ் 53 இருக்குது, அது கூட கீழே எழுதிருக்கலாம், இருந்தாலும் புக்கில் மார்க் பண்ணி படிங்க. அடுத்து வாட் இஸ் 5R பிரின்சிபல்? இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின் வந்து 3rd மிட்டமுக்கு ஆனுவலுக்கு வரும். ரெடியூஸ், ரீயூஸ் அதெல்லாம் டீட்டெயிலையும் வருது இந்த கொஸ்டின். இப்போ வாங்க நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். செகண்ட் ஒன், வாட் கிவ்ஸ் பிளாஸ்டிக் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்? பேஜ் 51 எடுத்துக்கோங்க. பேஜ் 51 எடுத்தாச்சு. அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன்லேயே வருது பாருங்கள். இப்போ செகண்ட் லைனில் லைட் வெயிட், அந்த ஸ்மால் எல் இருக்கிறத வந்து கேபிட்டல் எல்லாம் மாற்றிக்கோங்க. லைட் வெயிட், ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. கேன் பி மோல்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு. நிறையா ஷேப்பில் வந்து பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணிக்க முடியும், மோல்டு பண்ணிக்க முடியும். அடுத்து தே ஆர் ஆல்சோ, அதை லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறங்க, வெறும் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுத போகிறீங்க. ஃப்ளெக்சிபிள், அது வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது பண்ணுறதுலாம் ஈஸி. அதுக்கப்புறம் அண்ட் அடிச்சிருங்க. வாட்டர் ப்ரூஃப் அண்ட் அல்ட்ரா வயலட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து என்ன பண்ணோம், அல்ட்ரா வயலட் ரேஸையும் வந்து எதிர்க்கும். லைட் வெயிட், ஸ்ட்ராங், கேன் பி மோல்டட் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஷேப், ஃப்ளெக்சிபிள், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் யூவி ரெசிஸ்டண்ட். இதோட முடிஞ்சு போச்சு. ஷார்ட் 2, ஷார்ட் 3 அங்கே மார்க் பண்ணி கொடுத்தேன், ஷார்ட் 4 அங்கே மார்க் பண்ணி கொடுத்தேன். ஷார்ட் 5 இப்போ பாருங்கள், ஒய் இட் இஸ் பெட்டர் டு அவாய்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அதுவும் கிவ் டு எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், அதுவும் ரெண்டும் சேர்த்து பார்த்துடலாம். ஒய் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இதே மாதிரி தான், அந்த பிளாஸ்டிக் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம். அது வந்து மெயினாக என்னது கிடையாது, பயோடிகிரேடபிள் கிடையாது. என்ன ஆகும், அது டிசின்டிகிரேட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷக்கணக்காகும். பேஜ் 55 எடுத்துக்கோங்க. இப்போது பேஜ் 55 வந்துட்டு அந்த படத்தை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுது, பிளாஸ்டிக்கை வந்து அப்படியே சாப்பிடுது சாப்பாடுன்னு நினச்சி, அப்படியே அது சாப்பிட்ற இதில் வந்து என்னாகும், அதே இது வந்து அது உடம்புக்கே வந்து ஆபத்தாக வந்து முடியும். இங்கே பாருங்கள், அந்த மாடு படத்துக்கு மேலே 3rd லைனு, பிளாஸ்டிக் ஹாஸ் சீரியஸ் இம்பேக்ட் ஆன் த என்வரான்மெண்ட், அனிமல்ஸ் அண்ட் அவர் ஹெல்த். அது எல்லாம் என்ன ஆகுது, என்வரான்மெண்ட்டில் அப்படியே என்ன ஆகாமல் இருக்குது, அப்படியே டிசின்டிகிரேட் ஆகாமல்
இருக்குது. சில டைம் அனிமல்ஸும் என்ன பண்ணிடுது, அதை வந்து சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுது, அதையே வந்து சாப்பிட்டு அப்போ அந்த மீனும் அது மாதிரி தான். நம்ம கடலில் இப்போ இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகாமல் இருந்து அந்த சின்னதை இதை வந்து மீன் இதெல்லாம் சாப்பாடுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்ற மனுஷங்களுக்கும் என்ன ஆகுது, அப்படியே அந்த பிளாஸ்டிக்கோட இது வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த பக்கம் செகண்ட் சைடில் இதையும் பார்த்துக்கோங்க. மெனி அனிமல்ஸ் கன்ஃபியூஸ் பிளாஸ்டிக் ஃபார் ஃபுட் அண்ட் ஈட் இட் பை ஆக்சிடெண்ட். பேஜ் 53ல் 4th லைனில் இருக்குது பாருங்கள். ஷார்ட் 6ஓட ஆன்சர். வாட் ஆர் கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் கேட்டிருந்தாங்க. இது வந்து பேஜ் 53ல் 4th லைனு. பேக்கலைட் அண்ட் மெலமைன் அதுதான் மெயின் ஆன்சரு. மீதி வந்து அப்படியே கொஸ்டினில் இருக்குது இதாக இருக்குது. பேக்கலைட் அண்ட் மெலமைன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். அடுத்த ஷார்ட் வந்து வாட் இஸ் 5R பிரின்சிபல். இது வந்து பேஜ் 61ல் இருக்குது. பேஜ் 61ல் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேரெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். 5R பிரின்சிபல் டீட்டெயிலையும் வருது. ரெட்யூஸ், ரீயூஸ், ரெஃப்யூஸ். ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணோம், ரெஃப்யூஸ் பண்ணோம் பிளாஸ்டிக்கை. செகண்ட் வந்து ரெட்யூஸ், அப்படியே பண்ண முடியலன்னா குறைவாக யூஸ் பண்ணோம். ரீயூஸ், திருப்பி யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணதை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கப்போ கொஞ்சம் ஒரே இதையே திருப்பி யூஸ் பண்ணோம். ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர் அஸ் வெல் அஸ் டு லேண்ட்ஃபில். இதுதான் வந்து 5R பிரின்சிபல். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து உங்களுக்கு வெரி ஷார்ட் ஆன்சர். இது வந்து ஷார்ட் ஆன்சர். நான் வந்து இதை வந்து ப்ரீஃப்னு எழுதி வச்சுருக்கேன். ப்ரீஃப் 1, ப்ரீஃப் 2, ப்ரீஃப் 3ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டஸ் த டேர்ம் பயோடிகிரேடபிள் மீன். பயோடிகிரேடபிள்னால் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகிடும், அந்த குப்பையெல்லாம் மக்கி போயிடும். அந்த லிவிங் திங்ஸ்லேருந்து உருவாகிற குப்பையெல்லாம் வந்து என்ன ஆகிடும், மக்கி போயிடும். அதுதான் என்ன சொல்கிறோம், பயோடிகிரேடபிள். பிளாஸ்டிக்கு, கிளாஸ் இது மாதிரி இதிலேருந்து வரதெல்லாம் வந்து என்ன ஆகும், ரொம்ப வருஷக்கணக்கு எடுத்துக்கும். புரியுதா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இஸ் சூட்டபிள் டு ட்ரெஸ் அப் அண்ட் ப்ளே இன் சம்மர். சம்மரில் வந்து போட்டுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ் வந்து நல்லது, காட்டனா எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை அதுக்கு ரீசனோடு எழுதுறீங்க. அது வந்து பேஜ் 50ல் இருக்குது. தேர்ட் ஒன், ஹவு டு பிளாஸ்டிக் இம்பேக்ட் அனிமல்ஸ் அண்ட் த என்வரான்மெண்ட். இது வந்து பேஜ் 55, 56ல் இருக்குது. இப்போ முதல்ல பேஜ் 57ல் வாட் டஸ் த டேர்ம் பயோடிகிரேடபிள் மீன், அதை வந்து பார்ப்போம் வாங்க. பேஜ் 57 எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேரால் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைன். A material that gets decomposed through the natural process and action by bacteria is called. டீகம்போஸ் ஆகிற மெட்டீரியலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோடிகிரேடபிள். எப்படி டீகம்போஸ் ஆகும், அந்த பாக்டீரியா இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அது மேலே ஆக்ட் பண்ணி அதை அப்படியே மக்கி போக வச்சிடும். A material that get decomposed through natural process and action by bacteria is called biodegradable. Brief 1 சிம்பிளாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து brief 2 பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின், பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. ப்ரீஃப் 2ல் என்ன கேட்டிருந்தாங்க, சம்மரில் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போடுறது நல்லதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதை வந்து ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். புக்கில் கொஞ்சம் பெருசாக இந்த பேரா ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்காக ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள். இப்போது பேஜ் நம்பர் 50ல் ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட்டில் இருந்து தேர்ட் லைன் கார்னரில் பாருங்கள். இன் சம்மர் இட் இஸ் பெட்டர் டு வியர் காட்டன். நடுவில் அந்த க்ளோத்திங் தட் இஸ் மேட் அப் ஆஃப் அதை கட் பண்ணிடுங்க, அது தேவையில்லை, அதே மீனிங் தான் வருது மீதி இருந்தாலும். இன் சம்மர் இட் இஸ் பெட்டர் டு வியர் காட்டன் மெட்டீரியல்ஸ் ரேதர் தென் சிந்தட்டிக், அதை அடிச்சிடுங்க. எதனால் காட்டன் போடுறது நல்லது சம்மரில், திஸ் இஸ் பிகாஸ் மோஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்சார்ப் வெரி, அதை அடிச்சிருங்க. திஸ் இஸ் பிகாஸ் தே போடுங்க, இல்லைனா காட்டனே போடுங்க. திஸ் இஸ் பிகாஸ் காட்டன் அலோ ஏர் சர்க்குலேஷன், அது அப்படி போட்டால் போதும். அடுத்த லைனில் அந்த லிட்டில் மாய்ஸ்சர் டூ நாட் அதெல்லாம் அடிச்சிருங்க. திஸ் இஸ் பிகாஸ் காட்டன் அலோ ஏர் சர்க்குலேஷன் மேக்கிங் தம் கம்ஃபர்டபுள் டு வேர். சம்மரில் வந்து அந்த சிந்தட்டிக் க்ளோத்தை விட காட்டன் போட்டால் என்ன ஆகும், ஃப்ரீயாக காற்று வந்து உடம்புக்குள்ளே போகும். ப்ரீஃப் 2வும் முடிஞ்சிடுச்சு சிம்பிளாக. அடுத்தது ப்ரீஃப் 3. அதே தான் ப்ரீஃப் 3 ஷார்ட்டு இதில் வந்ததே தான் கொடுத்துருக்காங்க. ஹவு டு பிளாஸ்டிக் இம்பேக்ட் அனிமல்ஸ் அந்த என்வரான்மெண்ட். என்னென்ன பண்ணுது அந்த பிளாஸ்டிக் சாப்பிட்ற அனிமல்ஸுக்கு என்னென்னலாம் ஆகுதுன்னு. பேஜ் 55, 56 ரெண்டுத்துலேயும் இருக்குது. இது வந்து பேஜ் 56, பேஜ் 55லேயும் இருக்குது. பேஜ் 55ல் நம்ம ஏற்கனவே ஷார்ட்டில் படித்ததே தான்.
பிளாஸ்டிக் ஆர் சீரியஸ் என்விரான்மெண்ட் அந்த ப்ரீஃப் அதையே திருப்பி ப்ரீஃப் 3ஆக மார்க் பண்ணிக்கோங்க. மெனி அனிமல்ஸ் கன்ஃபியூஸ் பிளாஸ்டிக் ஃபார் ஃபுட் அண்ட் ஈட் இட் பை ஆக்சிடெண்ட் அதை போட்டுக்கிறீங்க. அடுத்த பேஜில் அதோட நெக்ஸ்ட் பேஜில் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இந்த ஓஷன் அது பாருங்கள். அதுக்கு கீழே அதை பாருங்கள். அந்த பிளாஸ்டிக்கை வந்து என்ன ஆகுது, அந்த மீனெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு வந்து என்ன ஆகுது, அப்படியே மித்த அனிமல்ஸ் உடம்பையும் பாதிக்குது. மெனி பேர்ட்ஸ் ஈட் பிளாஸ்டிக் ஐட்டம் அண்ட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் விச் ஆர் கவர்ட் இன் ஆல்கே. அந்த ஆல்கேனா என்னது, அப்படியே ஃபுல்லாக அந்த பசேல்னு அந்த தண்ணிக்குள்ளே இது பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுது, தண்ணியில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அதை வந்து சின்ன சின்ன துண்டெல்லாம் என்ன பண்ணிடுது, தெரியாமல் சாப்பிட்டுடுது. ஒன்ஸ் த ஸ்டொமக் ஆஃப் த அனிமல் பிளாஸ்டிக் கேனாட் பி டைஜஸ்டட். அது வயிற்றுக்குள்ளே போனோடனே அது என்ன ஆக முடியாது, அது வந்து செரிக்காது அதுக்கு. அண்ட் திஸ் டிக்ரீஸ் த அமௌண்ட் ஃபார் த ஸ்பேஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் கேன் லீட் டு ஸ்டார்வேஷன். அப்படியே என்ன ஆகுது, அந்த வளர முடியாமல் என்ன ஆகுது, அப்படியே பஞ்சமாக ஆகிடுது. அந்த பிளான்ட் வளர வேண்டிய இடத்துல வந்து என்ன ஆகிடுது, அப்படியே அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போய் அடிச்சுக்குது. இன் 2015 அப்போ எடுத்த சர்வேலே வந்து என்ன இருக்குது, நிறையா பேர்ட்ஸு கடலில் இருக்க நிறையா பேர்ட்ஸோட உடம்புக்குள்ளே வந்து எவ்வளோ இருக்குது, 90% வந்து 90% பேர்ட்ஸுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, பிளாஸ்டிக்கு இருந்தது. இதோட இப்போ டீட்டெயில் போல வாங்க. 2 லாங் ஆன்சர் தான். லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால இப்போ காட்டன் தான் போடணுன்னு இல்லை, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால கொஞ்சம் யூஸஸும் இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்கும், எப்போ போட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நெட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வலையெல்லாம் அதில் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளே தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இடமும் என்ன பண்ணும், கொஞ்சமாக அடைச்சிக்கும். அதெல்லாம் இப்போ அந்த கொஸ்டினில் படிக்கலாம் வாங்க. அடுத்தது சஜஸ்ட் த ஸ்டேஃப் மெத்தட்ஸ் ஃபார் டிஸ்போசிங் பிளாஸ்டிக். அந்த 5R பிரின்சிபல் ஒன்றுத்தையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க இதில் செகண்ட் டீட்டெயிலில். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் தான். ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இப்போது பேஜ் 50 எடுத்துக்கோங்க. பேஜ் 50ல் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்க்கு. இங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் 50ல் 3.3.3 அந்த பேரா ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் லாஸ்ட்டில் இருந்து 4th லைன். அட்வான்டேஜஸ் ஆர் தே டு நாட் ரிங்கிள் ஈஸிலி. எளிதில் என்ன பண்ணாது, சுருங்கி போகாது சிந்தட்டிக் ட்ரெஸ் எல்லாம். அண்ட் தே கீப் தேர் கலர் அண்ட் பிரைட்னஸ் ஃபார் லாங் டைம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ். என்ன ஆகாது, இட் டஸ் நாட் ரிங்கிள் ஈஸிலி, கீப் த பிரைட்னஸ் ஃபார் லாங் டைம். அடுத்தது இந்த இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கு பாருங்கள். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் எலாஸ்டிக். அது என்னாகும், ஒரு ஆளே வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு வலையை போட்டாங்கன்னா அந்த நெட்டை வச்சு ஒரு ஆளே வந்து என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். அது வந்து என்னாகும், எலாஸ்டிக்காக இருக்கும், பவுன்ஸ் ஆகும் அப்படியே. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னது, அது வந்து பயோடிகிரேடபிள் கிடையாது. அதுவும் பாருங்கள், இங்கேருந்து குறிச்சிருக்கு பாருங்கள். ஒன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் they are not heat resistant. சூடை வந்து என்ன பண்ணாது, அது தாக்கு பிடிக்காது. லேசாக பார்த்தாலே என்ன ஆகும், அப்படியே பற்றிக்கும், புரியுதா? அதனால் சமையல் அறையிலலாம் எண்ணெய் வச்சுட்டு அந்த நைலான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு குக்கிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போடுவாங்க. அண்ட் கேன் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. இது சீக்கிரமாக ஃபயர் வந்து கேட்ச் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சைடில் செகண்ட் பேரால் 4th லைன். The disadvantage, they break down into small pieces called microplastic. அது என்ன ஆகும், அப்படியே சின்ன சின்ன தூளாக, அது கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடும். அப்போ வந்து அங்கே வந்து என்ன பண்ண முடியாது, அது சாயிலில் வந்து அப்படியே பட்டு பிளான்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வளராது. அப்படியே என்ன ஆகும், வாட்டர் பாடி சச்சஸ் ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஓஷன், அதே அந்த பிளாஸ்டிக்கோடவே சேர்த்து என்ன ஆகும், எல்லா அனிமல்ஸ் உடம்புக்கும் போகும். அதுக்கு அடுத்த செகண்ட் டீட்டெயில் வந்து 5R பிரின்சிபல். பேஜ் 57ல் முதல்ல அந்த 5R பிரின்சிபலை எழுதிருங்க. அதுக்கே கொஞ்சம் மார்க் வரும் உங்களுக்கு. 5 மார்க் கொஸ்டின் தான். ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். ரெஃப்யூஸ், முதல்ல பிளாஸ்டிக்கை வந்து என்ன பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணணும். இந்த நோ எஸ் இந்த டிராயிங் கூட வரைஞ்சி வைங்க, கொஞ்சம் மார்க் வரும் உங்களுக்கு. த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ரெடியூஸ், கம்மியாக யூஸ் பண்ணோம். ரெடியூஸிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வி யூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். திருப்பி தேர்ட் பாயிண்ட் வந்து ரீயூஸ். ரொம்ப இதுவான சுச்சுவேஷனில் அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியே ஆகணும்னு இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ரீயூஸ் பண்ணணும், புரியுதா? இஃப் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா
அதையே திருப்பி திருப்பி என்ன பண்ணணும், அதை த்ரோ பண்ணாமல் அதையே திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கணும். ரீசைக்கிள். அதுக்கப்புறம் அந்த கவரு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, அதை இன்னொரு வாட்டி அதை என்ன பண்ணிப்பாங்க, ரீசைக்கிள் பண்ணி அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது ரெக்கவர். பேனிங் பிளாஸ்டிக் இஸ் எ லார்ஜ் அது என்ன ஆகும், பேன் பண்ணாமல் என்ன பண்ணிடணும், அதை வந்து ரெக்கவர் பண்ணணும். சாலிட் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரிசோர்ஸஸ் சச் அஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கம்போஸ்ட் டு த தெர்மல் அண்ட் பயாலஜிக்கல் மீன்ஸ். அடுத்தது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பேன் த யூஸ் ஆஃப் ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக். எதனால் பேன் பண்ணியிருக்காங்க, அது வந்து பேஜ் 56 இருக்க ஆன்சரு. அடுத்தது செகண்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் டம்ப்ட் இன் சாயில் ஸ்டேஸ் விதவுட் பிரேக்கிங் டவுன். 500 வருஷம் கழிச்சு தான் அது என்ன ஆகுது, கொஞ்சமாவது டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஜென்ரேஷன் 30 வருஷம்னா எத்தனை ஜென்ரேஷன் கழிச்சு அந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் த்ரோ அவே பண்ணுற பிளாஸ்டிக்கு பிரேக் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்காது கூட ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆகாது. ஃபைனலாக பிரேக் டவுன் ஆகணுன்னா எத்தனை ஜென்ரேஷன் கழிச்சு தான் ஆகும், 16 ஜென்ரேஷன்ஸ் கழிச்சு தான் ஆகும். அதை அப்படியே சிம்பிளாக எழுதிட்டேன். இப்போது பேஜ் 56 எடுத்துக்கோங்க. 56 ஹையர் ஆர்டர் திங்கிங். இந்த ஃபஸ்ட்டு சைடில் அந்த படம் கொக்கு படம்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே பாருங்கள். லாஸ்ட்டில் இருந்து தேர்ட் லைன் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். மீதியெல்லாம் அவங்க அந்த பேரா ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்காங்க சில கைட்லலாம். ஆனால் அதெல்லாம் வந்து கொஸ்டினில் இருக்கிறதே தான், அதை நீங்களே ஓனாக இதில் எதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஆன் த என்விரான்மெண்ட். அப்போ தான் வந்து என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டினும் பார்த்துட்டோம். இந்த பாக்ஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணுறீங்க. வாட் இஸ் த ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் தட் யூ டச் திஸ் மார்னிங். காலையில் எதை தொட்டிங்களோ, இதே தான் நான் டூத் ப்ரஷ்ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எதை டச் பண்ணிங்களோ அதை போடலாம். பிளாஸ்டிக் ஜக்கு, எது பிளாஸ்டிக்கில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை போடலாம். அடுத்து லுக் அட் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் எதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கு, சேரு, பாக்ஸு, பென்னுன்னு போட்டிருக்கேன். உங்கள் கிளாஸ் ரூமில் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. லிஸ்ட் த டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் யூ ஹவ் ஆஸ் க்ளோத்ஸு. க்ளோத்ஸில் வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக் எதெல்லாம் நம்ம என்னென்ன சிந்தட்டிக் இல்லை நேச்சுரல் சிந்தட்டிக் எது வேணாலும் எதெல்லாம் வந்து துணியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நைலான், பாலிஸ்டர், காட்டன் போட்டிருக்கேன். அடுத்து வாட் இஸ் த மெட்டீரியல் யூ யூஸ் ஃபார் கேரியிங் யுவர் லன்ச் அண்ட் கேரியிங் யுவர் வாட்டர். வாட்டர் வந்து பெட்டு, லன்ச் வந்து பிளாஸ்டிக்கில் சில பேர் கொண்டு வருவீங்க, சில பேர் ஸ்டீலில் கொண்டு வருவீங்க. நீங்கள் எதில் எடுத்துகிட்டு வரீங்களோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து லுக் அஸ் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங். அந்த பிக்சரில் என்ன ஆயிருக்கு, அப்படியே அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்துல போய் டம்ப் ஆகிடுச்சு, டிகிரேட் ஆகாமல். அந்த இடமே வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே சுத்தமாயிட்டா அங்கே வந்து என்ன வரும், நிறைய மஸ்கிட்டோஸ் அது இதெல்லாம் வந்து அந்த இடமே வந்து என்ன ஆகிடும், ஹெல்த் இஷ்யூஸும் வரும், டிகிரேடும் ஆகாது, வேறு பிளான்ட் இது எதுவுமே அதில் வளராது. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்வெர்ட் தெம் இன்டு கிராஃபாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சைனா கான்ட்ரிபியூட்ஸ் ஹையஸ்ட் ஷேர் தட் இஸ் அரௌண்ட் 28% ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ்டு குளோபலி. உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுல பிளாஸ்டிக் அதிகமாக இது பண்ணுறது எதுனா சைனா. இந்தோனேஷியா 10% யூஸ் பண்ணுது. ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் வியட்நாம் வந்து 6%, தாய்லாண்டு 3.2%, ஈஜிப்ட் 3%, நைஜீரியா 2.7%, சவுத் ஆஃப்ரிக்கா 2%. இதை அப்படியே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு கிராஃபாக போட சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் கிளாஸில். சைனா வந்து 28%, அடுத்து இந்தோனேஷியா வந்து 10%, ஃபிலிப்பைன்ஸ் வந்து 7%. அப்படியே என்ன பண்ணுது, எல்லா கண்ட்ரிஸோட இதுவும் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. கொடுத்துருக்க மெயின் பாயிண்ட்ஸ் தவிர நீங்கள் உங்கள் ஓனில் கூட சேர்த்து நல்லா எழுதலாம். நல்லா படிச்சுக்கோங்க. தேர்ட் மிட்டமுக்கு இந்த லெசன் கண்டிப்பாக இருக்கும், படிச்சுக்கோங்க. ஆனுவலுக்கும் நல்லா இதிலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. மெயினாக அந்த டீட்டெயில் செகண்ட் ஒன் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.